தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் விசாரணைக்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கடந்த 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் இன்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு செய்யார் பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட 6 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை இன்று திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த வழக்கின் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். குறிப்பாக கடந்த 27/3/2011ஆம் ஆண்டு செய்யார் பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கல்வி நிலையத்தில் அறிமுக கூட நடத்தியதும், இலவச உணவு வழங்கியது மற்றும் இலவச பொருட்கள் வழங்கியது என தேர்தல் விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்டது. அப்போதைய செய்யார் கோட்டாட்சியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று திருவண்ணாமலை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இதில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு நேரில் ஆஜராகியுள்ளார். இன்று இதற்கான தீர்ப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.